கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவங்க வீட்ல ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவா ஓடுது. வெயில் காலம்ன்றனால காத்து சரியா வரல. என்னன்னு வந்து பார்த்து குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் கஸ்டமரு. நான் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருந்தேன். ஃபேன் ஸ்லோவா ஓடுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்தாலே ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஃபேனோட கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேனோட ரெகுலேட்டர் செக் பண்ணணும். ஃபேனோட கெப்பாசிட்டர் செக் பண்ணியிருந்தா நல்லா தான் இருந்தது. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஃபேனோட ரெகுலேட்டர பார்க்கணும். ஃபேன்ல வர ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த மாரி வரும். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்ல ஃபேன் ஒர்க் ஆகும். 2ஆம் நம்பர்ல ஒர்க் ஆகும். திடீர்னு 3ஆம் நம்பர் வைக்கும்போது ஆஃப் ஆயிடும் ஃபேனு. ஸ்லோவா ஓடும். இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வரும். அந்த வீட்ல ஃபேன் சுவிட்ச் இருக்கிற அந்த சுவிட்ச் போர்ட கழட்டிட்டு, ரெகுலேட்டர்ல இருந்து அந்த ஃபேனோட ஒயர கழட்டி விட்டு, ஃபேனோட ஒயர டைரக்ட்டா ஃபேஸ்ல டச் பண்ணி பார்த்தேன். ஃபுல் ஸ்பீட்ல ஓடுது. அப்போ ரெகுலேட்டர் ஃபால்ட்டு. அந்த கஸ்டமர்ட்ட ரெகுலேட்டர் வேற வாங்கி மாட்டணும்னு சொல்லியிருந்தேன். நீங்களே வாங்கிட்டு போட்டுருங்கன்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அந்த கஸ்டமர் பக்கத்தில இருக்க கடைங்கலாம் எலக்ட்ரிக்கல்ல கேட்டேன். அந்த ரெகுலேட்டர் எங்கேயும் கிடைக்கல. நான் சுவிட்ச்ல லைன் குடுத்துட்டு அந்த போர்ட மூடி விட்டேன். அந்த கம்பெனி யார் சேல் பண்றாங்க? அந்த கம்பெனியோட டீலர் யாருன்னு பார்த்தா அந்த ரெகுலேட்டர் வாங்க வேண்டி வரும். புதுசா சுவிட்ச் ரெகுலேட்டர் எதாவது வாங்குனீங்கன்னும்போது, அது எல்லா கடையிலும் கிடைக்குமான்னு பார்த்து வாங்குங்க. அப்படியும் இல்லன்னா, நீங்க வாங்குற சுவிட்ச், சாக்கெட்டு, ரெகுலேட்டரு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாரி எதுனா போதுன்னும்போது மாத்திடலாம். அப்படின்னு அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன். இப்போ மாடல் சுவிட்ச் அதிகமா விக்கிறனால, நெறைய கம்பெனி வந்துருச்சு. அந்த கம்பெனி லைஃப் லாங் இருக்குமான்னு தெரியாது. அந்த கம்பெனி திடீர்னு மூட்டாங்கன்னா, அந்த சுவிட்ச் செட் ஆகலனா ஃபுல் போர்ட்லாம் மாத்த வேண்டி வரும். சுவிட்ச் சாக்கெட்லாம் வாங்கும்போது, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேன் ஓடலன்னு கூப்பிட்டுருந்த இந்த கஸ்டமர் வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல எல்லா ரூம்லயுமே ஃபால்ஸ் சீலிங் போட்டிருக்காங்க. அந்த ஃபால்ஸ் சீலிங்கில பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ரவுண்டா பொட்டு வச்ச மாரி பொட்டு பொட்டா அப்படியே துருக்குற லைனா நிக்குது ஃபால்ஸ் சீலிங்கில. அந்த கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, "எதனாலப்பா இந்த மாரி ஆகுது?" அப்படின்னு அந்த கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாரு. இந்த மாரி துருக்கற தெரியறது பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் சீலிங் சேனல் வச்சுட்டு அந்த ஷீட்டுக்கு வந்து ஸ்க்ரூ ஏத்துவாங்க. அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி துரு புடிச்ச மாரி தெரியும். ரவுண்ட் ரவுண்டா பொட்டு பொட்டா அப்படியே தெரியும். அந்த கஸ்டமர் வீட்ல ரவுண்ட் ரவுண்டா அப்படியே உப்புன மாரி இருந்தது. சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா. அத அப்படியே டெஸ்டர் வச்சு கீறி எடுத்துட்டு பாருங்க. எல்லாமே இந்த ஸ்க்ரூ இருக்க இடம்னு சொல்லி அந்த கஸ்டமர்ட்ட காமிச்சேன். "இதுக்கு என்ன சொல்யூஷன்ப்பா? என்ன பண்ணலாம்ப்பான்னு?" அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டி நீங்க வந்து சீலிங்கில பெயிண்ட் அடிக்கும்போது, எங்கெல்லாம் சீலிங்கில இந்த மாரி துருக்கற தெரியுதோ, அந்த இடத்துலலாம் பட்டி தகடு போட்டு லைட்டா கீறி விட்டு, அந்த துருக்கற தெரியிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிமெண்ட் வச்சிடணும். சீலிங் லெவலுக்கு அந்த கீறுன இடத்துல ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சோன்னா, இந்த மாரி துருக்கற திரும்பி கீழ இறங்காது. இந்த மாரி கீறிட்டு திரும்பி வந்து பிஓபியோ, பட்டியோ போட்டீங்கன்னா, கண்டிப்பா திரும்பியும் இந்த மாரி துருக்கற இறங்கும். அப்படின்ற விஷயத்த இந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன். உங்க வீட்லயும் ஏதோ ஃபால்ஸ் சீலிங்கில இந்த மாரி துருக்கற தெரியுதுன்னும்போது, சீலிங்கில ஸ்க்ரூ இடத்துல, அந்த கேப்ல ஒயிட் சிமெண்ட் போட்டு அப்படியே தடவி விட்டுருங்க. ஒயிட் சிமெண்ட் போட்டிங்கன்னா, திரும்பி இந்த துருக்கற இறங்காது. உங்க வீட்ல இந்த மாரி ப்ராப்ளம் வந்ததுன்னா, இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க.